கட்டட பொறியாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஒரு பிரிக்கோட தன்மை, அதாவது அதோட வடிவம், நிறம் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை பிரிக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவோம். எல்லா கல்லையும் வந்து நம்ம பிரிக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கான அளவு இருக்குது, நிறம் இருக்குது, அதே மாதிரி அதோட ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் அப்சர்வேஷன் இருக்குது. இந்த 4 இதை வச்சு தான் அதை ஒரு செங்கல்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு செங்கல்லோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது செங்கல் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு நம்ம ஒரு கல்லை எடுக்கிறோம்னா அது வந்து பிரிக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 19 சென்டிமீட்டர், அதே மாதிரி 9 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவில் கொடுக்குறாங்க. இது வந்து சென்டிமீட்டரில் கொடுக்குறோம். இதிலேயே கொஸ்டினில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் கொஸ்டின் இந்த இதிலெல்லாம் வித்து மார்ட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அதே மாதிரி வித்தவுட் மார்ட்டர்னு கேட்பாங்க. வித்தவுட் மார்ட்டர்னு கேட்டால் 19 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டருங்கிறது தான் அளவு. அதே வித்து மார்ட்டர்னு கேட்டான்னா 20 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அளவு, அந்த செங்கலோட அளவில் இருக்கும். இதில் 20ங்கிறது நீளம், 10ங்கிறது அகலம், 10ங்கிறது உயரம் அப்படிங்கிறத அளவாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம எப்படி கேட்கலான்னா, மீட்டரில் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ வந்து யூனிட் கன்வர்ஷனில் தான் கேட்குறாங்க. மீட்டர்லேருந்து ஃபீட்டில் கேட்கலாம். அந்த மாதிரி வேல்யூ கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு செங்கலோட கலர்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஆரஞ்சு கலரில் இருக்கும், இல்லைன்னா ரெட் கலரில் இருக்கும், இல்லைன்னா செம்பு கலரில் இருக்கும். இது எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, அந்தந்த ஏரியாவில் கிடைக்கிற மண் அதோட சுடுற தன்மையை பொறுத்து கிடைக்கும். தஞ்சாவூர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டிஷாக கிடைக்கும். கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டாக கிடைக்கும். சேலம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக கிடைக்கும். இதுக்கப்புறம் அதோடய ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா, ஒரு செங்கலை எடுத்தோம்னா அந்த செங்கலை 2 கல்லையும் ஒன்றோட ஒன்று மோதி பார்த்தோம்னா உடையாது. சில கல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான கல்லை எடுத்து 2 கல்லை கையில் எடுத்துக்கிட்டு அப்படி 2த்தையும் மோதுனிங்கன்னா அது உடையாது. அந்த மாதிரி இருக்கிறது ஸ்ட்ரென்த்து கூட இருக்கும். அதே மாதிரி ஒரு நகத்தால் அதை சுரண்டி பார்த்திங்கன்னா, மேலே உள்ள இடத்த சுரண்டி பார்த்திங்கன்னா உதுத்து கொட்டாது. நம்ம மேலே வந்து ஒரு கீ செயினை வச்சு ஒரு ஸ்க்ராட்ச் போடுற மாதிரி லைட்டாக கோடு தான் வருமே தவிர அப்படியே நோண்டுனா மண்ணாக வந்துக்கிட்டே இருக்காது. அதுதான். அதே மாதிரி ஒரு செங்கல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா வாட்டர் அப்சர்வேஷன்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக ஒரு எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லேயும் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஒரு தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அது வந்து ஒரு நாள் ஃபுல்லும் ஊற வச்சிங்கன்னா, அதை பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த வாட்டர் வந்து 20% மேலே அது வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது, அதாவது உறிஞ்சக்கூடாது. இதுதான் வந்து பேசிக்காக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக் அப்படிங்கிறதுல ஒரு செங்கலோட பேசிக். இது வந்து ஒரு அளவுன்னு சொல்லலாம். அளவு, நிறம் இந்த மாதிரி மட்டும் சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா, பார்த்தோம்னா அந்த செங்கல் ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதாவது ஒரு செங்கலாக அது க்ரியேட் பண்ணணுன்னா அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதில் பேசிக்காக ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சிலிக்கானா நமக்கு என்னென்னு தெரியும், மணல்னு தெரியும். அது எல்லா இடத்துலையும் நம்ம மணல் இருக்குன்னா நம்ம ஆற்று மண்ணை வச்சு செங்கல் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. அதில் சிலிக்காவும் இருக்கணும், அலுமினியமும் இருக்கணும். அலுமினா அப்படிங்கிறது என்னென்னா களிமண் தான். அதாவது ஒரு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த ஒரு கொழகொழப்பு தன்மை வரணும். அதில் கொஞ்சம் லைம் சேர்ந்துருக்கணும், அயன் ஆக்சைடு சேர்ந்துருக்கணும், மக்னீசியா சேர்ந்துருக்கணும். இந்த இத்தனை வெரைட்டி சேர்ந்துருந்தால் தான் அதை வந்து செங்கல் அந்த நம்ம கேட்குற அளவுலையும் கலர்லேயும் வரும். இப்போ சிலிக்கா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50லேருந்து 60%. ஏன்னா மேஜர் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து மண்ணுலேருந்து தான் செய்கிறோம். அதனால் அது வந்து செய்யும்போது 50லேருந்து 60% வந்து சிலிக்கா அப்படிங்கிற மணல் இருக்குது. அதுக்கடுத்தது இந்த களிமண், அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் தான் நம்ம என்ன ஷேப் கேட்குறோமோ அந்த ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். இதை வந்து 20லேருந்து 30% அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஷேப், நீங்கள் ஒரு மோல்டில் வைக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு ஹாலோ பிளாக்காக செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த அலுமினா இருந்தால் தான் அதில் அந்த டிசைன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் லைம் சேர்த்திங்க. லைம் வந்து எதுக்குன்னா அதில் வந்து ஒரு
ஒரு பாண்டிங், அதாவது எப்படின்னா அதில் உள்ள ஒவ்வொன்றுக்கும், அதாவது எப்படின்னா சிலிக்காவும் அலுமினாவும் சேர்கிற இடத்துல பாண்டிங் க்ரியேட் பண்ணுறது வந்து இந்த லைம் க்ரியேட் ஆகுது. அயன் ஆக்சைடு வந்து எதுக்காக வருதுன்னா, நம்ம செங்கலுக்கு நிறத்தை கொடுக்கறது தான் அயன் ஆக்சைடு. மக்னீசியம் கொஞ்சமாக இருந்தால் அந்த சிகப்பில் லைட்டாக ஒரு அதாவது செங்கலில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சிகப்பாக இருக்கும், ஒரு இடத்துல ஆரஞ்சு கலரில் அப்படி இதாக இருக்கும். அந்த மாதிரி வரத்துக்கு தான் வந்து மக்னீசியா. அதாவது இது கம்பல்சரி கொடுக்கணும் இல்லை, அந்த மண்ணில் இருந்ததுன்னா இந்த மாதிரியெல்லாம் வரும். மக்னீசியா இல்லை அப்படின்னா ரெட் கலர்லேயே கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸாமில் டிஎன்பிசி எக்ஸாமில் எப்படி மேக்ஸிமம் கேட்பாங்கன்னா, சிலிக்காவோட பர்சன்டேஜ் எவ்வளவு, அலுமினாவோட பர்சன்டேஜ் எவ்வளவு, லைமோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா இந்த இந்த விகிதத்தின்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விகிதத்தின்படி வரிசைப்படுத்தணும்னா இதை எப்படி பண்ணணும்னா சலீம் அப்படிங்கிறதுல எழுத சொல்கிறாங்க. சலீம்னா இதில் முதல் லெட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். எஸ் ஃபார் சிலிக்கா 5260, அதுக்கடுத்து ஏ ஃபார் அலுமினா வந்து உங்களுக்கு 2230, அதுக்கடுத்த லைம் வந்து 5% கம்மியாக கேட்டிருக்காங்க. இது கூடுதலாக போனால் செங்கல் டபக்குன்னு உடஞ்சிரும். ஏன்னா இதுவே அதிகமாக போகும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இது வந்து மக்னீசியம் வந்து கலர் கொடுக்கறது தான். அந்த மண்ணில் இருந்தால் தான் இது வரும். மண்ணில் இல்லை அப்படிங்கிறப்ப இது வந்து மேக்ஸிமம் கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் அது பெருசாக இதாகாது, அஃபெக்ட் பண்ணாது. இதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன். ஒரு செங்கலில் வந்து வகைப்பாடு. நம்ம வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், செங்கலில் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் செங்கல் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு, செகண்ட் கிளாஸ் பிரிக்கு, தேர்ட் கிளாஸ் பிரிக்கு, ஃபோர்த் கிளாஸ் பிரிக்கு, 4 பிரிக்கு இருக்குது. சரி, இதை எப்படி வகைப்படுத்துகிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்குன்னா எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதையும் கொஸ்டினில் கேட்பாங்க. டிஎன்பிசியில் எப்படின்னு கேட்பாங்கன்னா, ஒரு நல்ல முதலாம் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதாவது அதுக்கு தேவையான அளவுகள் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 4 ஆப்ஷனாக கொடுத்து அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுங்கிற மாதிரி கேட்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கில் பார்த்திங்கன்னா இந்த 4 கார்னர், இந்த எல்லா கார்னரும் ஒரே ஷேப்பு ஒரே சைஸில் இருக்கும். ஆக்சுவல் சைஸ் நம்ம என்னமோ நம்ம பார்த்தோம்ல, முன்னாடி அளவு பார்த்தோம்ல, 19 × 9 × 9 அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த அளவில் அப்படியே இருக்கும் சைஸில் கல். அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து, அதாவது இதை வந்து கல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸு ஒரே ஷேப் கரெக்டாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. கல்லோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாகவும் நல்லா அந்த ஆரஞ்சு கலர் அந்த கலரில் அப்படியே இருக்கும். அதை தண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா 20% மேலே அது உறிஞ்சாது. அந்த வாட்டர் டெஸ்ட் எப்படி பண்ணணுங்கிறத அடுத்த ஸ்லைடில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கல்லுக்கு 2ஆம் வகுப்பு செங்கல் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த செங்கல் என்ன ஆகுனா இந்த மாதிரி மொன பிரேக் ஆகிருக்கும். இதுலேயும் வரும், டேமேஜ் ஆகும், வண்டியில் வரும்போது டேமேஜ் ஆகும். ஆனால் ஒரு 100 கல் வருதுன்னா அதில் 1 கல் 2 கல் தான் இதில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கல் வருதுன்னா ஒரு 30-40 கல் வரும். ஸோ இந்த மாதிரி முனையெல்லாம் உடஞ்சிருக்கும். இந்த ஷேப் வந்து அன்இவனாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 2ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸ் அப்படின்னா தேர்ட் கிளாஸ் அப்படின்னு வச்சுங்க, இந்த மாதிரி சொரியாக இருக்கும். இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு கல் தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு குருணையான மண்ணில் செஞ்சுருப்பாங்க அந்த கிடைக்கிற ஏரியாவில். அதனால் இது வந்து ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். மேபி இது ஸ்ட்ரென்த்தும் அதே அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து அந்த குருணையாக இருக்கிறதுனால ஒரு பார்வைக்கு அது இதாக இருக்காது. அதே மாதிரி ஃபோர்த் கிளாஸ் பிரிக்குங்கிறது ஜம்மா பிரிக்ஸும்பாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க இந்த கேள்வி. இது என்னென்னா அதிகமாக பேன் பண்ணியிருப்பாங்க. அந்த செங்கல் சோலையில் எடுக்கும்போது என்ன ஆகிருக்குன்னா அதிகமாக ஓவர் ஹீட் ஆகிருக்கும், இல்லைன்னா அது வந்து கருப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம கல் கட்டும்போது பார்த்திங்கன்னா அது வாட்டரும் அப்சர்வ் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தும் அதில் இருக்காது, கறிக்கட்டை மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு. அதனால் அதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதை வந்து உடச்சி ஒன்று வெதரிங் கோர்ஸ் ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபவுண்டேஷனுக்கு கீழே நம்ம இப்போ வந்து 1.5 ஜல்லி போடுறோம், முன்னாடி வந்து அந்த இடத்துக்கு வந்து இந்த ஜம்மா பிரிக்ஸுங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா வெதரிங் டைல்ஸ் போடுற இடத்துல, அதாவது சுருக்கி மாற்றுன்னு சொல்லுவாங்க, கடுக்கா எண்ணெய்லாம் போட்டு அந்த வெதரிங் ஓடு போடுற இடத்துல இதை யூஸ் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் டைல்ஸாக போடுறதுனால இப்போ அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல.
அதனால் இதில் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ் இந்த 4 கிளாஸோட அதோட வடிவம் எப்படி இருக்கும், அதோட இது மட்டும் இதில் சொல்லியிருக்கேன். இதை ஒவ்வொரு டெஸ்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம். இதுக்கு அடுத்தா பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு செங்கலோட வாட்டர் அப்சர்வேஷன் அதை எப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு லோடு வருது, நம்ம லோடு வந்தோடனே அந்த இதுலேருந்து ஒரு கல்லை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபுல் பக்கெட்டில் ஒரு கல்லை ஃபஸ்ட்டு கல்லோட வெயிட் எடுத்து பார்த்துடணும். அதை வந்து W1 நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது அந்த கல்லை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுறோம். ஒரு 24 ஹவர்ஸ் அதை அப்சர்வேஷன் விட்டுட்டு அதுக்கப்புறமேலு அதை வெயிட்டு போட்டு பார்த்தோம்னா அது W2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதாவது வெயிட்டு போட்டதுலேருந்து, அதாவது தண்ணியோடு இருக்கிற வெயிட்லேருந்து அதிகமாக இருக்கும்ல, அதுலேருந்து தண்ணி இல்லாமல் எடுத்ததை கழிச்சிட்டு அதை ஆக்சுவல் வெயிட்டோட பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குன்னு தெரியும். அதில் 20% இருந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கட்டுமானத்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மொதல் டெஸ்ட்டு. இதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, வாட்டர் அப்சர்வேஷன் எவ்வளோ மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வைக்கணும்னு கேட்பாங்க. இந்த ஃபார்முலா கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இது வந்து டெஸ்டிங் ஆஃப் பிரிக்கில் இது வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட்டு. அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா கம்ப்ரஸிங் ஸ்ட்ரென்த்து பார்க்குறது. இதை யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் அப்படிங்கிறதுல ஒரு பிரிக்கை அதை உள்ள தூக்கி வச்சு அதுலேருந்து மேலேருந்து லோடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்குக்கு 10.5 அப்படிங்கிற நியூட்டன் பர் mm² வந்து அதோட ஸ்ட்ரென்த் இருக்கும். இது வந்து அடிக்கடி கேள்வியில் கேட்குறது உண்டு. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. இது 10.5 அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஒரு கட்டடத்துக்கு குறைந்தபட்சமாக எவ்வளோ, இப்போ நம்ம வந்து இது ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு. இப்போ சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்துலேயே செய்வாங்க செங்கல், அவங்கள்ட்டேருந்து வாங்குவாங்க காஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக 3.5 நியூட்டன் பர் mm² அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது தரத்தை பொறுத்து, அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தரம் நிர்ணயிக்கிறாங்க. அதாவது முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம்னு. இதை வந்து மேக்ஸிமம் நம்ம கொஸ்டினில் வந்து கேட்குறது வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்ன, மினிமம் எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து இருக்கணும் அப்படிங்கிற இந்த 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ் டெஸ்ட். இது ஏற்கனவே நான் சொன்னது தான். செங்கல் பேஸில் நம்ம வந்து ஒரு சாவினா நம்ம கையால் நகத்தால் சுரண்டணும்னா, அந்த இடத்துல எப்படி சுரண்டணும்னா இந்த மாதிரி ஒரு கோடு வந்ததுன்னா அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. இதே வந்து சுரண்ட என்ன ஆகும்னா அப்படியே பள்ளமாகும். இந்த இடம்லாம் அப்படியே பள்ளமாகும். அப்படியே பள்ளமாகிட்டே இருந்ததுன்னா இதை வந்து இதோடய நின்றுடுச்சுன்னா இது பிரச்சனை கிடையாது. இதே சுரண்ட அந்த மண் வந்து ஊற்றுக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகுது. அதோட கடினத்தன்மை இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி இதை வந்து ஒரு அடி அப்படிங்கிற 3, அதாவது நம்ம இடுப்பு மட்டத்துலேருந்து ஒரு செங்கலை மேலேருந்து கீழே போட்டாலும் அது உடையாது. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிறோம். இதை கேட்பாங்க, எத்தனை அடியிலேருந்து நீங்கள் வந்து போடணும் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எஃபோலரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு செங்கல் வந்து அந்த ஏரியாவில் வந்து உப்பு மண் அதிகமாக இருந்திருக்கும். நமக்கு அது தெரியாது, எங்கேருந்து செய்கிறாங்க, எப்படி வருதுன்னு தெரியாது. இதை நம்ம வந்து தண்ணியில் போடும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து உப்பாக வரும். இதை தான் வந்து அந்த உப்பாக வர்றது வந்து எப்படின்னா, சில இதில் வந்து அப்படி ஒரு லயன் மாதிரி நமக்கு வேர்வை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக கையில் அதிலெல்லாம் ஒரு தழும்பு மாதிரி இருக்கும் பாருங்க, அது மாதிரி செங்கல்லையும் வரும். அந்த அளவு எவ்வளோ இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 10% இருந்ததுன்னா அந்த கல்லை யூஸ் பண்ணிக்கலாம். 10%, ஏன்னா லைமை கலக்காமல் இருக்க முடியாது. ஸோ 10% வந்துடும். சில இடத்துல அதிகமாக இருக்கும். அதாவது எப்படின்னா அல்கலைன்னா ஒரு அந்த செடி, பூஞ்சை இந்த மாதிரிலாம் அதை கலக்கும்போது தெரியாமல் மிக்ஸ் ஆகிரும். அந்த மாதிரி உள்ள இடத்துல வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர்றதுனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து சைட்லேருந்து வாங்கிட்டு வந்தது சைட்டில் நம்ம தண்ணி ஊற்றும் போது கல் வெடிக்குன்னா பொழந்துடும், கிராக் விழுக ஆரம்பிச்சிடும். அப்போ அது வந்து ஸ்ட்ரென்த்தை குறைக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம பார்க்கணும். இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டுனா இது வந்து மேக்ஸிமம் நம்ம தண்ணியில் வச்சு பார்க்கும்போது தான் தெரியும்.
பார்வைக்கு அதிகமாக தெரியாது. ஸோ இந்த டெஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். உள்ளுக்குள்ளே சுண்ணாம்பு இருந்தாலும் அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், அது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம வந்து தண்ணியை வந்து அதனால தான் கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுவாங்க கல்லில் எல்லாம். அதை வந்து ஒரு பர்பஸ் வந்து தண்ணி வந்து சிமெண்ட்லேருந்து வாட்டர் அப்சர்வேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி வெடிக்கிறது அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா என்னோடய ஃபீல்டில் ஒரு லைவாகவே நான் எதிர்பார்த்தேன். அதாவது லாங்லேருந்து ஒரு 40,000 கல் நாங்கள் லோடு ஆர்டர் கொடுத்துட்டோம். வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நாங்கள் வாட்டர் கொடுக்குறோம். மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கல்லாக வெடிக்குதுன்னா கிராக் வருது. அதை எடுக்கிறோம், உடையுது. ஸோ அப்போ ஆர்டர் கொடுத்ததை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் ஒரு லோடோடு நிறுத்திக்கிட்டோம். அந்த ஏரியாவில் என்னென்னா உள்ளே பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கல் நிறையா இருக்குது. தண்ணி பட்டோன்னா சுண்ணாம்பு விரிவடையும் போது டக்குன்னு அந்த கல் பிரேக் ஆகுது. இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணோம்னா கட்டட ஃபெயிலியர் ஆகும். ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஒரு லோடு வந்தோடனே அதை செக் பண்ணோன்னே மற்ற லோடெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ லாங்லேருந்து வந்தது. இப்போ அந்த ஒரு லோடுக்கான இதை வந்து கம்பெனி ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சில இடத்துல இறக்கிட்டோம், நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துறது நல்லது. ஸோ இது வந்து இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது சைட்டுக்காகவும் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ கொஸ்டின் டிஎன்பிசிலேருந்து கேட்கும்போது இந்த 10% குறைவாக தான் இருக்கணுங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு அடுத்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது எப்படி வரும்னா டைமென்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மீனிங்னா செங்கல் சைஸை வந்து, அதாவது ஒரே சைஸை ஒரு 20 கல்லை எடுத்து நம்ம அடுக்கி வச்சோம்னா, உதாரணத்துக்கு ஒரு கல் 9 இன்ச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 அடிக்கு கொண்டு போனோம்னா என்ன அளவு இருக்கணுமோ அந்த அளவு கரெக்டாக இருக்கணும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு கல் 9 இன்ச்சு அப்படின்னா 10 அடி கொண்டு போனோம்னா 90 இன்ச்சு வந்துருக்கணும். அந்த 90 இன்ச்சு கரெக்டாக இருக்கா? அதுக்கு ஒரு டாலரன்ஸ் அளவுன்னு சொல்லுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 8 அப்படிங்கிறது உண்டு. ஆனால் நம்ம வந்து இந்த அளவில் வந்து பார்ப்பாங்க. இதில் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எத்தனை செங்கல் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ 20 செங்கற்கள் யூஸ் பண்ணலாம். இதோட டாலரன்ஸ் எவ்வளோதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 8 அப்படின்னு நான் படித்தேன். இது கொஞ்சம் நான் வெரிஃபை பண்ணிட்டு திரும்ப சொல்கிறேன். ஆனால் வந்து 20 செங்கல் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக என்ன அளவு வரணும்னு கேட்டால் 20 × 19 போட்டிங்கன்னா என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீளத்துலேயும் செக் பண்ணணும், அகலத்துலேயும் செக் பண்ணணும். இதுதான் இந்த டைமென்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல் தயாரிக்கும் போது என்னென்ன ஸ்டெப்ஸு, ஏன்னா இது வந்து நம்ம பேசிக்காக தெரியணும். ஒரு செங்கல் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இடத்துல பார்த்திங்கன்னா மண் தயாரித்தல் அப்படிம்பாங்க. அதாவது மண் தயாரித்தல்னால் அந்த இடத்த முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து அந்த செங்கல், இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் அந்த மண் எடுத்து நம்ம பண்ணிடணும் அப்படி பண்ண முடியாது. ஸோ முதல்ல போகணும், அந்த மேலே உள்ள அது ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம மண் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஒரு 20 சென்டிமீட்டரோ அதை வந்து நீக்குவாங்க. 20 சென்டிமீட்டர் ஆழம் போடுவாங்க. வயலில் வரப்பு கட்டின மாதிரி சுற்றி வந்து குழி நோண்டி அதில் உள்ள மண்ணை எடுத்து ஆன மாதிரி அணைச்சிக்குவாங்க சுற்றி. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சாயிலை எடுக்கிறதுனால அன்சாயிலிங்கிறாங்க. அடுத்தது டிக்கிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மம்பட்டியால் வந்து கொத்தி விட்டு அதில் கல், ஏற்கனவே இருந்த செடி கொடி, பிளாஸ்டிக் பேப்பரு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டா அந்த மண் வந்து அப்படியே செட் ஆகும். அதுக்கப்புறமேல என்ன பண்ணுவாங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம இந்த படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, குலைக்கிறதுக்கு மிதிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது இல்லைன்னா இப்போ வந்து பக்மில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டு கூட இது பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மண் தயாரிக்கிறது இதுதான் ப்ராசஸ்ஸு. இந்த 4 ப்ராசஸ் தான் இருக்குது. இந்த ப்ராசஸோட கொஸ்டினில் டிஎன்பிசி கொஸ்டினில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸில் வருது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பக்மில்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பக்மில்னால் கடைசியாக வந்து அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் பக்மில் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ ப்ரிப்ரேஷன் மண்ணை எடுத்தாச்சு. அந்த மண்ணை எடுத்து என்ன பண்ணுவான்னா டேபிள்லேயோ, அதாவது வந்து டேபிளில் போடுவாங்க, இல்லைனா அந்த வாகேஷோட படம் பார்த்திங்களா அதில் வந்து தரையில் போட்டிருப்பாங்க பாருங்கள், அது மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிஷினரிஸாக வந்துடுது. ஸோ இது வந்து இப்போ மோல்டிங் வந்து இப்போ
இப்போ பழைய மெத்தடில் உள்ளது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் மோல்டு இல்லைன்னா டேபிள் மோல்டு. கிரவுண்ட் மோல்டுனா வாகைசூடா படத்தில் அப்படி ஒரு இடத்துல அப்படியே அந்த வரிசையாக செஞ்சு வச்சுட்டு போவாங்க. டேபிள் மோல்டுனா மண் வரும், அதை ஒரு டேபிளில் வச்சு கல்லை மட்டும் நவுத்தி வைப்பாங்க. 2 பேர் நிற்பாங்க, இந்த ஓரத்துலையும் ஒருத்தர் அந்த ஓரத்தில் ஒருத்தர், மண்ணை வச்சு அச்சு எடுத்துகிட்டு. இதில் கிரவுண்ட் மோல்டுக்கும் டேபிள் மோல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, கிரவுண்ட் மோல்டில் பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். டேபிள் மோல்டில் எல்லா பக்கமும் ஓரளவு ஈவனாக இருக்கும். அதனால தான் இந்த கிரவுண்ட் மோல்டு டேபிள் மோல்டும்பாங்க. இதை வச்சு கூட நம்ம வகைப்படுத்துவாங்க ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது அந்த அந்த செஞ்சதுக்கப்புறம் அந்த மோல்டில் போட்டதுக்கப்புறம் அந்த 3லேருந்து 10 நாள் வரைக்கும் அப்படியே நிழலில், அதாவது வெயில் ஒரு இப்போ செட்டு போட்டு அதை நிழலில் அப்படியே வளர்த்துறாங்க. அதில் வந்து ஒரு 5லேருந்து 7% ஈரப்பதத்தை அதாவது எடுத்துருவாங்க. 5லேருந்து ஈரப்பதம்னா அது வந்து கையில் தூக்குற அளவுக்கு எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல அதை என்ன பண்ணுவாங்கன்னா பேன் பண்ணுவாங்க. பேன் பண்ணுறதுக்கு 900 டிகிரிலேருந்து 1200 டிகிரி வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 900 டிகிரிலேருந்து 1200 டிகிரிக்கு வந்து இது வந்து சூளை அப்படின்னு சொல்லுவாங்க. சூளையில் நிறையா டைப்பு பண்ணுறாங்க. சூளையில் வந்து அதாவது எப்படின்னா ஒரு சின்ன லெவலில் செய்கிறாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கீழே விறகு போட்டு அது மேலே செங்கல் அடுக்கி கீழே கொளுத்தி விடுவாங்க. அதை கிளாம் பேர்னிங் அப்படிம்பாங்க. இது வந்து சும்மா அவங்க பக்கத்தில் இருக்க பண்ணிக்குவாங்க. இது வந்து என்னென்னா அந்த விறகு வாங்குறது, அது மேலே களிமண் பூசுறது, இதுதான். அதனால் அதோட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏன்னா ஒரே மாதிரி ஈவனாக எரியாது. அந்த எரியிற இடத்துல நல்லா கருப்பாக இருக்கும், மேலே உள்ளதில் கொஞ்சம் மேலே உள்ளதில் அவ்வளோ சூடு வந்திருக்காது. ஸோ அதனால் டெம்பரரி தான் அது. அவ்வளோ அதிகமான பிரிக்கு வந்து குவாலிட்டியான பிரிக்கு கிடைக்காது. அதை அவங்க யூஸ்க்கு வச்சுக்குவாங்க, இல்லை அந்த கிராமத்துக்குள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து புல் ட்ரென்ச் அப்படிங்கிறது வந்து இது வந்து தரையிலேருந்து பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ளே பிரிக் அடுக்குவாங்க, அடுக்கி வச்சுருப்பாங்க. இதை வந்து நான் இப்போ சமீபத்தில் நான் எங்கேயும் பார்க்கல இருந்தது. இதை வந்து நம்ம எரிய விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து அதை ஒரு ஃபுல்லாக எடுப்பாங்க. இது வந்து ஒரு நீள் வட்டமாக இருக்கும். அதோட டீட்டெயில் என்ன நான் உங்களுக்கு எதில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக இன்னொரு வேணால் வீடியோ கிடச்சதுன்னா எடுத்து உங்களுக்கு போடுறேன். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இப்போ இந்த ஹாஃப்மேன் ஹில்ஸ் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வட்டமான ஒரு பிளேஸ் இருக்கும், நடுவில் சிமினி இருக்கும். இதில் வந்து இப்படி 12 டைப் ஆஃப் வந்து ஓப்பனிங் இருக்கும். இந்த மாதிரி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் ஒவ்வொரு இடத்துக்கிட்டையும் டோரு கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு இப்போ எங்கே வேணுமோ, இப்போ இந்த இடத்துல நான் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா இதில் வந்து பிரிக் அடுக்கிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் பிரிக் எடுக்கலாம். நான் ஃபயர் பண்ணிட்டேன், இப்போ இதில் அடுத்தல நான் அடுக்கிட்டு இருக்கேன்னா இதை தனியாக ஃபயர் பண்ணிக்கலாம். ஸோ இது சாம்பராக இருக்கும். இந்த சாம்பரை தனித்தனியாக நம்மளால் அதை ஃபயர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தனித்தனியாக அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உள்ள கல்லை எடுத்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்துலேயும் ஃபயர் பண்ணியிருக்கேன், இது ஒன்று நான் கல்லை எடுக்கணுன்னா தாராளமாக எடுக்கலாம். இதுதான் அதிகமாக எங்கே போனாலும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பிரிக்கோ டேமேஜ் ஆகாது, ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் கிடைக்கும். ஆனால் இதோட செலவு மட்டும் அதிகம். இதுக்கு வந்து ஏன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து பண்ண முடியும். ஆனால் இது ஒன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பிரிக்கு தயாரிக்கிற இடத்துல இதை பண்ணுறாங்க. இந்த இது வந்து ஹாஃப்மேன் ஹில்ஸுங்கிறது வந்து நான் சரௌண்டிங்கில் இங்கே நிறையா இடத்துல பார்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த என்கிட்ட வீடியோஸ் எதுவும் இருந்ததுன்னா இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோஸ் புக்கில் இருந்த ஃபோட்டோஸ் எடுத்து நான் இதை அப்லோட் பண்ணி தரேன். அப்போ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து இன்டர்மீடியட் கில்ங்கிறது ஒரு ஏரியாவில் ஒரு எரிய விடுவாங்க, அதோடு அதை நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி, அதாவது ஒரு குறிப்பிட்ட இது தான் வைப்பாங்க, அதுக்கு மேலே அதிகமாக வைக்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷனில் தான் வைப்பாங்க. ஓகே, இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது நம்ம முன்னாடி பார்த்தோம். அது இல்லாமல் இன்னும் சில இது வந்து டிஎன்பிசியில் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு. ஓவர் பேனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. இதான் அந்த 4th கிளாஸ் பிரிக் அப்படிங்கிறோம்ல, ஜம்மா பிரிக்ஸுங்கிறது இதை தான் சொல்லுவாங்க. ஓவர் பேனிங்னா இது மாதிரி ஃபுல்லும் இருக்காது, இது இமேஜுக்காக அப்படி எடுத்துருக்கோம்.
ஒரு இடத்துட்ட இது வரைக்கும் இப்படி கருப்பாக இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட மீதி எல்லா இடத்துலையும் அந்த ரெட்டிஷில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஓவர் பேனிங்னு கேட்பாங்க. அடுத்து வந்து ப்ளோட்டிங், அதாவது சில இடத்துல என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, செங்கல் ஏற்படும் குறைபாடுகள்னு சொல்லிட்டு பழைய இதுவும் கொடுத்துருப்பாங்க, இந்த வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. இது ப்ளோட்டிங், எஃபலன்ஸு, சூப்ஸ், லேமினேஷன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வார்த்தை, இந்த சூப்ஸும் லேமினேஷனும் அந்த புக்கில், அதாவது நம்ம பழசில் இருக்காது. இது என்னென்னா, சூப்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஏன்னா சூப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அந்த 3 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம வச்சு உலர்த்துறோம்ல, அதுக்கப்புறமேலு ஹீட்டில் வைப்பாங்க. வச்சோன்னே வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது சம்டைம்ஸ் மழை பெஞ்சதுன்னு வச்சிங்களேன், அப்போது ஒரு வெடிப்பு வரும். ஏன்னா சூடாக இருக்க பொருளை உடனே தண்ணியில் கொண்டு வந்தோம்னா ஒரு வெடிப்பு வரும். அந்த மாதிரி ஏற்படுறது தான் அந்த சூப்ஸும்பாங்க. அது பெரிய இந்த மாதிரி ஒரு டேமேஜ் லைட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு வெடிப்பு மாதிரி வரும். இதில் காட்டலை, இந்த இமேஜில் காட்டலை, இந்த மாதிரி ஒரு வெடிப்பு மாதிரி வந்திருக்கும். அதை சும்மா அங்கங்கே மட்டும் அந்த கல் சூட்டுக்காக வெடிச்சிருக்கும், வேறு எதுவுமே ஆயிருக்காது. இந்த மாதிரிலாம் இருக்காது. லைட்டாக ஒரு கிராக் மட்டும் இப்படி பாதி தூரம் ஓடி இருக்கும், இப்படி பாதி தூரம் ஓடி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். லேமினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிரிக் ஒர்க் பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த மேலே வைப்பாங்க, ஒரு 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 பேஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க, அதுக்கு அடுத்த லேயர் வைக்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு ஞாபகத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு லேயர் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை வந்து ஒரு மணலோ ஏதோ ஒன்று கொட்டிடுவாங்க, டக்குன்னு திரும்ப அடுத்த லேயர் வச்சுருவாங்க, அனுப்பிடுவாங்க. ஸோ இது ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இது ஸ்லைடாக பிரிக்கலாம். கல் வந்து 2ஆக உடஞ்சிங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணலாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த லேமினேஷன்பாங்க. இது லேயராக அப்படி பிரியும், இதுதான் லேமினேஷன்பாங்க. அப்புறம் வந்து ப்ளோட்டிங் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம உள்ளே நான் சொன்னேன் பார்த்திங்களா, சுண்ணாம்பு இருந்ததுன்னா கல் வெடிக்கும், உப்பும், அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது. இதுதான் வந்து எஃபலன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, இதுக்கு அடுத்த டாபிக் வந்து இன்னும் வேறு என்னென்ன அதில் ஆட் ஆகும்போது நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்திங்கன்னா, லைம் அதிகமாக இருந்ததுன்னா, லைம் கூட இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி கல் உடையும். அதுக்கடுத்தது அயன் பைரைட்ஸ் கூட இருந்ததுன்னா அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பிளெண்டான மாதிரியோ, இல்லை அந்த கார்னர் பிதுங்கின மாதிரியோ அந்த மாதிரியா கிடைக்கிறதுக்கு நிறம் கலரும் பார்த்திங்கன்னா கருப்பாகவும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் வந்து நிற்கும், ஊதா கலர் கலந்த மாதிரி வந்து நிற்கும். அல்கலைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அந்த எஃபலரன்ஸ், அதாவது வெள்ளைத்தன்மையாக ஒரு கோடு மாதிரி வருது பாருங்கள், அது மாதிரி வரும். அது பூஞ்சை அப்படிம்பாங்க தமிழ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அந்த வெள்ளை அந்த இது மாதிரி வர்றது தான். அப்புறம் வந்து உள்ள கற்கள் இருந்ததுன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த செங்கலை தட்டி பார்த்திங்கன்னா, அதாவது உடச்சி 2ஆக பார்த்திங்கன்னா உள்ள குருணையாக, அதாவது ஒரு செங்கல் அப்படி 2ஆக உடைக்கும்போது இந்த இடத்துல உடச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குருணையாக அந்த படத்தில் இருக்க மாதிரி சின்னதாக இருக்கும். இது வந்து ஜூம் பண்ணதாக இருக்கும். இந்த மாதிரி கூழாங்கல் இருக்கும் குட்டி குட்டியாக. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு செம்மண் இருக்கும்போது அதோட ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தட்டுனீங்கன்னா அது உடஞ்சி போயிடும். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா ஃப்ராக் அப்படிம்பாங்க. இது என்னாகுன்னா, ஒரு செங்கல் மேலே ஒரு படம் போட்டிருப்பாங்க, அதாவது ஒரு பள்ளமாக இருக்கும். எல்லா செங்கல்லையும் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் எல்லா செங்கல்லையும் இதை கொடுத்துருப்பாங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர். அதாவது 1 சென்டிமீட்டருங்கிற டெப்த்து, 4 சென்டிமீட்டருங்கிற வித்து, 10 சென்டிமீட்டருங்கிறது வந்து நீளத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஒரு செவுரு கட்டும்போது அதில் வந்து மேலே கலவை, இந்த இடத்துல கலவை வச்சு பண்ணும்போது இது ஒரு இன்டர்லாக்கிங் ஜாயிண்ட்டாக வந்து கனெக்ட் ஆகுது. இதில் வந்து கல் போடும்போது அப்போ கலவை போட்டு அது மேலே கல் வைக்கும்போது இது ஒரு இன்டர்லாக்கிங் மாதிரி பாண்டிங் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நல்ல இன்டர்லாக் ஜாயிண்ட் அப்படிங்கிறது தான் இதோட பர்பஸ்ஸு. இதனால் அந்த பிரிக் ஒர்க்கோட ஸ்ட்ரென்த்து கூடுதல் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, தயாரிப்பாளர் முத்திரை, நான்லாம் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன்னா இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமேல தான் தெரியுது இதில் ஒரு பாண்டிங் கிடைக்கிது அப்படின்னு. அதே மாதிரி இந்த கல்லில் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு செவரில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது ஃப்ராக் இருக்கா, ஃப்ராக் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது. 4.5 வால் இதிலெல்லாம் வந்து அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக நம்ம கட்டிட்டு போயிடலாம். இந்த ஃப்ராகோட சைஸ் கேட்பாங்க. ஃப்ராகோட சைஸ் என்னன்னு கேட்பாங்க.
அது ஒரு ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்து அந்த பாயிண்டில் எது சரியான பாயிண்ட்டு, இது எதுக்காக இந்த ஃப்ராக் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஃப்ராகுங்கிறது செவுத்துக்கு இடையில் வந்து ஜாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒன்றும், ட்ரேட்மார்க் கொடுக்கறதுக்காகவும் இருக்குது. 9 இன்ச் வாலில் கொடுக்கலாம், 4.5 இன்ச் வாலில் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி கேட்பாங்க. இதோட சைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃப்ராக் வந்து இப்போ அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ராக் ஒரு செங்கலோட டெஸ்ட் எடுக்கும்போது இது மேலே 1:3 கலவையை ஃபில் பண்ணி தான் அந்த செங்கலோட டெஸ்ட் எடுக்கணும், அதாவது கம்ப்ரசிவ் டெஸ்ட் எடுக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அதில். ஸோ இது மேலே நீங்கள் வந்து 1:3 கலவை போடணும். அதுக்கப்புறமேலு தான் அதை ஒரு 1 or 2 days வந்து அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமேலு தான் அந்த கல்லுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எடுக்கணும். அதுதான் வந்து ப்ராப்பரான எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஃப்ராகு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செங்கலில் நிறையா நம்ம எப்படி சொல்லுவோன்னா, செங்கலை வந்து உடைக்கும்போது அரை செங்கல் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க, அதாவது நீளமாக இருக்கிற பகுதி. இதை வந்து ஹெட்டர் அப்படிம்பாங்க. இந்த இடம்லாம் ஸ்ட்ரக்சரு, இந்த இடம்லாம் ஹெட்டர். ஓகேங்களா? இதில் வந்து செங்கல் உடைக்கிற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்ட்ரக்சரில் மிட்டும் ஹெட்டரில் மிட்டும் உடைச்சோம்னா அது கிங் க்ளோசர் அப்படின்னா எங்கெங்கே உடைச்சி, அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டினாக கேட்க உண்டு. குயின் க்ளோசர் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரக்சரில் வந்து பாதியாக, ஹெட்டர்லேருந்து ஸ்ட்ரக்சர் வரைக்கும் பாதியாக இருப்பாங்க, அது குயின் க்ளோசர். இது எக்ஸ்ட்ரா. குயின் க்ளோசர் ஹாஃப்னால் ஃபுல்லும் இருக்கும், குவார்ட்டர்னால் காவாசி தான் உடைச்சிருப்பாங்க, அதுதான் குவார்ட்டர். அதாவது இதில் ஃபுல்லும் உடைச்சிட்டு இந்த இருக்கிற இது மட்டும்தான் இருக்கும் செங்கல், பாக்கி எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிவெல்டு க்ளோசர் அப்படின்னா இது வந்து எங்கே யூஸ் பண்ணால், நம்ம நடப்பாதையில் சைடில் வச்சுருப்பாங்க கல், அதை கிராஸாக வைப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உடைச்சோம்னா ஒரு இதில் 2 கல்லை கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது ஹெட்டரில் ஆஃப் ஆகும், ஸ்ட்ரக்சரில் ஃபுல்லும் கிராஸாக கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மைட்ரேட் க்ளோசர்னால் இது வந்து இந்த எலிவேஷன் பர்பஸ்க்காக இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க, ஒரே ஒரு இடத்துட்ட மட்டும் வைக்கிற மாதிரி. அதே மாதிரி இது டோருக்கிட்ட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஹாஃப் பேட், இது வந்து எங்கே வரும்னா அந்த ஜாயிண்ட் ஒன்றா வர மாதிரி இருக்கிறதுக்காக இது ஆஃப் கல், அரைக்கல்லும்பாங்க இதை. இதுவும் அதே தான், அந்த ஜாயிண்ட்டு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஜாயிண்ட் ஒன்றா வரக்கூடாதுங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறது தான். இதுதான் பேர். இதில் அதிகமாக கேட்குறது வந்து குயின் க்ளோசர்னா என்ன, கிங் க்ளோசர்னா என்ன, இதுதான் கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர்னால் நீளமான பகுதி, ஹெட்டர்னால் ஷார்ட்டான பகுதி. இந்த க்ளோசருங்கிறது இந்த எங்கே வெட்டுறோமோ அதுக்கு பேர் க்ளோசர். இப்படியும் வெட்டலாம், இதுவும் வெட்டலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டுற டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிங் க்ளோசர்னா என்ன, குயின் க்ளோசர் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து செங்கலோட கட்டுற விதத்தை ஒவ்வொரு பாண்டிங் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் பாண்ட் அப்படிம்பாங்க. இந்த செங்கலோட அடுக்கிற முறையை வச்சு ஒன்று பண்ணுவாங்க. முதல்ல இங்கிலீஷ் பாண்ட் அப்படிம்பாங்க. இதுதான் மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வரிசையில், இந்த கீ வரிசையில் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வரிசையில் ஃபுல்லும் ஸ்ட்ரக்சர் ஆகும், அதாவது இங்கே ஸ்ட்ரக்சர் ஆகும், இதை வந்து ஹெட்ராகவும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு வலிமையான பாண்ட் அப்படிம்பாங்க. அதாவது அந்த பில்டிங் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது அதிகமான ஸ்ட்ரென்த்து மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? அதாவது ஒரு லைன் ஃபுல்லும் ஸ்ட்ரக்சர் ஆகும், அடுத்த லைன், அதாவது 2 கல் வைப்போம், 2 கல்லில் ஒரு லைன் ஃபுல்லும் ஸ்ட்ரக்சராகவே இருக்கும், ஒரு லைன் ஃபுல்லும் ஹெட்டராகவே இருக்கும். இந்த ஜாயிண்ட் வரத்துக்கு தான் இந்த ஹாஃப் கல் வைப்பாங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஒன்றுக்கு ஒன்று நேராக வரக்கூடாது, தெரியுங்களா? இந்த மாதிரி நேராக வரக்கூடாது. ஓகே. ஃப்ளமிஷ் பாண்ட் என்னன்னா, ஒரு லைன்லேயே ஹெட்டரும் இருக்கும், ஸ்ட்ரக்சரும் இருக்கும். உதாரணத்துக்கு இது பாருங்கள், இது ஹெட்டர் வச்சுருக்காங்க, இது ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க, இது ஹெட்டர் வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் பாருங்கள், இது ஹெட்டரு, இது ஸ்ட்ரக்சரு, இது ஹெட்டரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் படம் கிளியராக இல்லை. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, ஃப்ளமிஷ் அப்படிங்கிறப்ப எஃப் வருது, அதாவது ஃப்ளோரு. அப்படின்னா அதுலேயே வந்து ஸ்ட்ரக்சரு ஹரிசாண்டலாக ஹெட்டரு அப்படின்னு இருக்கும். இது ஃப்ளோர் கீழே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷ் பண்ணால் ஸ்ட்ரக்சரு மேலே ஹெட்டரு அப்படி வரும்.
ஸோ இது வந்து அப்வேர்டில் இருக்கும், இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 2 பாண்டு போட்டுடலாம். இது இல்லாமல் நிறைய பாண்ட் இருக்குது. ஆனால் இது இப்போதைக்கு வந்து இந்த 2 பாண்டில் தான் அதிகமாக கேள்விகள் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் பாண்ட்னா வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கைப்படி சுவர், மாடிப்படி சுவர், இதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாடிப்படியில் இருக்காது, அது வந்து வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும்னா ஒரு அரைக்கல் 4.5 சுவர் எல்லாமே ஸ்ட்ரக்சர் பாண்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்டர் பாண்டில் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட்ட போகிறேன், இல்லை ஒரு ஆர்ச் ஷேப்பில் கட்ட போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரைக்கல்ல அப்படி உடச்சி வைப்பாங்க. அதனால் இது வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வரும், அதுக்கு ஹெட்டர் பாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இங்கிலீஷ் பாண்ட் என்ன, ஃப்ளெமிஷ் பாண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதில் இங்கிலீஷ் பாண்ட் வந்து எது அதிகமான ஸ்ட்ரென்த்து உள்ள பாண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிரிக் ஒர்க்கில் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா பேர்லாம் இருக்குது. அந்த பேர்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. கூப்பிங் அப்படிம்பாங்க. அதாவது இந்த கூப்பிங்னால் இந்த செவுத்து மேலே, பழைய காம்பவுண்டு செவுத்து மேலே பார்த்திங்கன்னா அப்படி வச்சுருப்பாங்க ஒரு கூப்பிங்னு. அதாவது மழை தண்ணி வந்து பட்டு இந்த செவுத்தில் படாமல் 2 சைட்லேயும் ஊற்றுறதுக்கு பேர் தான் கூப்பிங் அப்படிம்பாங்க. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி மோல்டாக இருக்கும். பழைய காம்பவுண்ட் சுவர் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். கார்னிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேராபட் வால் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து இப்படி ஒரு டிசைன் மாதிரி போட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் இந்த கார்னிக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த பிளின்த் ஏரியா அப்படிங்கிறது வந்து இது நானும் ஒன்று பார்த்ததில்ல, இருந்தாலும் இது என்னோடய அசம்ஷனில் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்குவிண்ட் பிரிக் அப்படிங்கிறது வந்து நம்ம 90 டிகிரி, இதில் வந்து 90 டிகிரி உள்ள செவுரு, இங்கேயும் ஒரு செவுரு வருது, இப்படியும் ஒரு செவுரு வருதுன்னா இதை யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த 90 டிகிரி இல்லாத இடத்துல இதை வந்து கொஞ்சம் கிராஸாக கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஸ்குவிண்ட் பிரிக், அதாவது அந்த செதுக்கி இந்த மாதிரி இந்த 45 டிகிரியோ இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து ஸ்குவிண்ட் பிரிக் அப்படிம்பாங்க. ஓகே, இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா இது நம்ம அடிக்கடி சைட்டில் பார்த்தது தான். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முத நாள் ஒரு செவுரு கட்டியிருப்பாங்க, அடுத்த நாள் இந்த சைடு செவுரு கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி பல்லு மாதிரி விடுறதுக்கு, இல்லை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹோலாக இருக்கும், அந்த மாதிரி விடுறதுக்கு பேர் டூத்திங்னு பேர். இதை வந்து நாளைக்கு ஒரு செவுரு கட்ட போகிறோம், இதில் வந்து ஒரு செவுரை கட்ட போகிறோன்னா அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ரேக்கிங், இந்த மாதிரி 2 சைடு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் பேராபட் வால்வு கட்டும்போது இந்த சைடு ஒருத்தர் கட்டிட்டு வருவார், இந்த சைடு ஒருத்தர் கட்டி வரும்போது இந்த மாதிரி படிப்படியாகவே கட்டிட்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரேக்கிங் அப்படிம்பாங்க. பெட் ஜாயிண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு செவுரு கட்டுறீங்க, இந்த இடத்துல இடையில வந்து கொஞ்சம் கேப் விடுவோம், அதை வந்து பெட் ஜாயிண்ட் அப்படிம்பாங்க. அதுதான் இது வந்து 10 mm. இது வந்து பெட் ஜாயின்ட்னா 10 mm அப்படிங்கிறது ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில ஒரு மார்ட்டர் கொடுக்குற அளவு தான் பெட் ஜாயிண்ட் அப்படிம்பாங்க. இது அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா அந்த எப்படி சொல்லலாம்னா அந்த செங்கலோட தன்மை விரிஞ்சு, அதாவது வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் சுருங்கி விரியும், அப்போ இது வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக்கல் வார்த்தையை பார்த்துங்க. இந்த டூத்திங் அப்படின்னா என்ன அப்படிம்பாங்க, ரேக்கிங் பேக்னா என்னன்னு கேட்பாங்க. இது மேக்ஸிமம் கேட்டதில்லை, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உள்ளது. இது வந்து டிஎன்பிசியில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், ஏன்னா எல்லா பிரிக்கில் உள்ள எல்லாருக்குமே அதிகமாக டக்குன்னு தெரிஞ்சிடும். கொஞ்சம் அதிகமாக கேட்கணுன்னா 400 to 650 டிகிரியில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். அதே மாதிரி 650 to 9 டிகிரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ஆகும். அதுக்கடுத்தது 90 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1100 செல்சியஸ்லேருந்து பெட்ரிஃபிகேஷன் ஆகும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. இந்த 1600 டிகிரிக்கு மேலே செங்கலில் நம்ம இது பண்ணால் என்ன ஆகும்னா ஓவர் பேனட், அதாவது ஜம்மா பிரிக்ஸ் ஆகிரும் அப்படிங்கிறது தான் இந்த 4 நிலையில் இந்த டிகிரியை கொடுத்து இந்த இது கேட்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு பேசிக்காக ஒரு பிரிக்கில் உள்ள டீட்டெயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 100 கொஸ்டினை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வெறும் பிரிக்கில் மட்டும் ஒரு 100 வீடியோ. ஸோ அந்த வாட்டி டிஎன்பிசியில் ஒரு 20 மார்க்கு அந்த சிலபஸ் இருக்குது. 20 மார்க் இருக்கும்போது டிஎன்பிசிலேருந்து பார்த்திங்கன்னா பிரிக்குன்னு என்ன ஒரு 2 இல்லைனா ஒரு 3 கொஸ்டின் அதில் வரும். ஸோ அந்த 100 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது
இந்த வீடியோஸில். இது பேசிக் தான் சொல்லியிருக்கோம். இது இன்னும் டீட்டெயிலாக வேணால் இனி வரும் காலங்களில் பண்ணுவோம். இப்போக்கி இது ஷார்ட், இது போதுங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக வேணுன்னா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதோட பிரிக் அப்படிங்கிறத நான் முடிக்கிறேன். தேங்க்யூ.